மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டில் பங்குனி மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கான வீடியோ. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கார், ராகுவுடன் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்ற சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பங்குனி மாதமானது வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் பங்குனி மாதங்களின் கிரக நிலைகள் அப்படின்றதுங்க. அப்போ இந்த மார்ச் 14ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சந்திக்கும் போது எப்பொழுதுமே உங்களோட ராசிநாதனை ஃபஸ்ட்டு மையப்படுத்தணும். உங்களோட ராசிநாதன் வலுப்பெற்று உட்கார்ந்துருந்தார் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டம் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களோட ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையிறது குற்றம் கிடையாது, ராகுவுடன் சம்மந்தப்படுறது குற்றம். அதுவும் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து உட்காந்துருக்காருங்க. அப்போ ராசிநாதனும் லாபாதிபதியும் தனாதிபதியும் சொல்லக்கூடிய கிரகமானது 8இல் மறைந்து ராகுவுடன் சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ இந்த சிம்மராசி அன்பர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சளவு இந்த ஒரு மாத காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இந்த மாத காலகட்டத்தில் இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா, குரு பார்வைலாம் கிடையாதா அப்படின்னாக்கா, குரு பார்வைகள் இருந்தாலும் மற்ற கிரகங்களின் வலுவலானது இந்த நேர காலகட்டத்தில் சிறப்பாக இல்லாததுனால கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டம் சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். வரவுக்கு மீறிய செலவுகள், கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உற்றார் உறவினரை பகமை பாராட்டக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. உங்களுக்கு இந்த நேர காலங்களில் வண்டி வாகன தடைகளும் இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது. இந்த ஒரு மாத காலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை விட்டு மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கீங்க. அதே போல தனாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பு பெறதுனால வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் கடன் மனையுடைய கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்ன்றீங்க. அதே போல உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது 8ஆம் இடம் தொடர்பு பெறதுனால 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது தனக்கு 9ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்காரு. அப்போ 3ஆம் இடமும் சுக்கிர பகவான் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கனால இந்த மாத காலங்களில் உங்களோட இளைய சகோதரத்தை முன்னிறுத்தி எந்த காரியம் செய்து பாருங்க, அந்த காரியம் நான் தடையில்லாத அமைப்புகள் ஏற்படுத்தும். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்புலன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ 3ஆம் அதிபதி உச்சபலம் பெற்றிருக்கனால உங்களோட இளைய சகோதரத்தை முன்னிறுத்தி எந்த காரியம் வேணாலும் செய்து பாருங்க, அந்த காரியத்தை வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களை உருவாகுன்றீங்க. அடுத்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் சனியுடன் சம்பந்தப்பட்டு 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். சனியும் செவ்வாயும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து, அதுவும் சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கனால உண்மையா சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அது பெரிய லெவலில் பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக, கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகளை விட்டு கொடுத்து போங்க. அதே போல 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவன் நிற்கிறது நல்ல வலுவான அமைப்புகள் இருக்கனால புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. அதனால 4ஆம் இடம் வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகங்களை கவனமாக இருக்கணும். வீடு மனை வாசல் கட்டுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் எல்லாமே சரியான விதத்தில் இருக்குதான்றது பார்த்துட்டு செய்யணும். அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. வண்டி வாகனங்கள் இயக்குறீங்கனாக்கா வண்டி வாகனத்தில் கவனமாக இயக்கணுன்றீங்க. கவனமாக இயக்காம விட்டீங்கன்னாக்கா அதில் வண்டி வாகனத்தில் கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு கொண்டிருந்தீங்க. அதனால சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி உங்கள் ராசி அதிபதி போய் உட்காந்துருக்கனால நட்டம், அவமானம், விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும். இந்த நட்டம், அவமான விரையும் ஏற்படக்கூடாதுன்னா கொஞ்சம் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குவதோ, ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பாக செய்யாமல் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து ஓரளவுக்கு விசேஷமான ஒன்று தான். நூல் இலையில பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட நூல் இலையில அதை தடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வரலுமே குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறனால எல்லா பிரச்சனைகள் வரும், அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க. அதனால் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான், ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் குரு பகவானோட பரிபூர்ண பார்வையானது உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நூலிலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறனால முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம், இளைய சகோதரத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் வலுப்பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். குழந்தை செல்வத்தினால உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கும். பிள்ளைகளின் கல்வியில் உங்களுக்கு ஏதாவது செலவு செய்யணும்னாக்கா செய்யுங்க. ஒருவேளை இந்த மாத காலங்களில் உங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் பண்ணணும், காது குத்து, மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகள் இருந்தாலும் இந்த மாதம் செய்யறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லா விதத்திலும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு
உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரவுக்கு மீறிய செலவுகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், வண்டி வாகன தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குன்னா அதுக்கு பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். என்ன சார் இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா என்னன்னாக்கா, இப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதத்தின் கர்ணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவகரணமாக இந்த மாதம் உதயமாயிருக்கனால பவகரணத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாயின் அம்சமான சிங்கத்தை வழிபாடு செய்கிறதும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்கிறதும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ லட்சுமி நரசிம்மர் எங்கே கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றீங்க. முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் 2ஆம் இடத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம், வண்டி வாகன தடைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. விட்டு கொடுத்து போகிறோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த ஒரு மாதம் முடிஞ்சிச்சுனாக்கா பெரிய அளவில் பாதிப்பை விட்டு விண்ணுங்க முடியும். இது உங்களுக்கு மட்டும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே இந்த பங்குனி மாதமானது கொஞ்சம் சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும். அங்கங்கே பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், வண்டி வாகன தடைகள்ன்ற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கும் இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்க. இதுக்கான பரிகாரம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்கிறதும் சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு விளக்கு போடுறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற இடத்துல எல்லாரும் தோஷம் கிடையாது. சிறு சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.